எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ சுக்குட்டி கீரை, கரிஞ்சுக்குட்டி கீரை, சுக்குட்டி கீரை, மணத்தக்காளி கீரைன்னு சொல்ற கீரை தான் அறுவடை பண்ணிட்டு இருக்கிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த விதையும் எதுவும் போடல. அங்கங்க அப்படியே முளைச்சது தான். சரிங்களா? நம்ம வந்து இதுக்கு விதையெல்லாம் போடலைங்க. அப்படியே நம்ம வந்து களைக்கொல்லி எதுவும் யூஸ் பண்ணாதங்காட்டி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில வந்து இந்த மாரி தானாவே முளைக்குதுங்க. என்னன்னா, அந்த விதை வந்து அதனோட வீரியம் இன்னும் அப்படியே மண்ணுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஆழமா போம்போது, அது அப்படியே உறக்க நிலையில போயிரும். அதனால அந்த விதை எதுவுமே ஆகாதுங்க. அப்படியே இருக்கும். மறுபடியும் வந்து ம உழவு ஓட்டும்போது, நம்ம வந்து விதை மேலாப்படி வந்துச்சு அப்படின்னா, மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முளைச்சு நம்ம மேல வரும்போது, நம்ம வந்து அதை அறுவடை பண்ணலாம். இதுவே நம்ம அந்த களைக்கொல்லி அடிக்கிறோம் அப்படின்னா, அந்த மாரி மேல வந்து முளைக்காதுங்க. விதையும் பிரச்சனை ஆயிரும். சரிங்களா? அந்த களைக்கொல்லி வந்து மண்ணுக்குள்ள ஊடுருவி போறதுனால, அந்த விதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போயிரும். சரிங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுக்குட்டி கீரை வந்து மணத்தக்காளி கீரை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அறுவடை பண்றோம். பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்குது பாருங்க. இப்ப அப்படியே பூ பூத்திருக்குது. இந்த பூ பூத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அறுவடை பண்ண விட்டோம்னா, இது அப்படியே காயாகி அந்த பழம் இருக்கு இல்லைங்களா? கருப்பு கலர்ல பழம் வரும்ல சுக்குட்டி பழம். அந்த பழம் வந்து அப்படியே விழுந்துச்சு அப்படின்னா, அந்த விதை வந்து மேல இருக்கிறது முளைச்சுக்கும். அடுத்து வந்து முளைக்காத இருக்கிறது அப்படியே இருக்கும். உழவு ஓட்டும்போது கீழ போயிரும். மறுபடியும் மேல மண்ணு திரும்பும்போது, மேல வரும்போது அதுவே தானா முளைச்சிருங்க. இங்க பாருங்க. அந்த மாரி முளைச்சது தான் ஃபுல்லா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அந்த மாரி முளைச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா காடு ஃபுல்லா அப்படியே இது வருங்க. இங்க வந்து ஒண்ணு முளைச்சிருக்குது. இது வந்து இன்னைக்கு ஒடிச்சிட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா ஒடிச்சிட்டோம். இது இப்போ தான் வந்து சின்னதா இருக்குது. இந்த மாரி. ஸோ நம்ம இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, களைக்கொல்லி இல்லாம நம்ம பண்றதுனாலயே, உங்களுக்கு வந்து நெறையா வந்து நம்ம வந்து விட்டுப்போன நம்ம மரபுல இருக்கிற நெறையா பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து வரும்ங்க. அதில ஒண்ணு மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா, தொய்யக்கீரை. மணத்தக்காளியோட விதை வாங்கி போட்டுர்றாங்க. தொய்யக்கீரைக்கெல்லாம் விதை இல்லைங்க. விதை வாங்கியும் போடுறதில்ல யாரும். அது விதை வந்து பண்ணியும் குடுக்க முடியாது. அது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, தொய்யக்கீரை வந்து உங்களுக்கு களைக்கொல்லி எல்லாம் இல்லாதனால, நம்ம இயற்கை விவசாயம் பண்றதுனால தொய்யக்கீரை வருதுங்க. சரிங்களா? இந்த மாரி கீரை உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம உயிர் ஆர்கானிக் கோபி கிளைக்கு வாங்க. திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாளும் சாயங்காலம் 4 மணிக்கு கீரை, காய்கறி, பழங்கள் வந்து நஞ்சு இல்லாம இருக்குங்க. நம்ம கடை வந்து கோபியிலேருந்து ஈரோடு போகிற ரோட்டில் கரட்டூர் ஆர்ச்சுக்கு பக்கத்தால் இருக்குதுங்க. நம்ம கடையோட நம்பர் வந்து 87 54 03 11 44ங்க.